ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த தமிழக அரசின் திட்டங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்தா பார்க்குறது பின்னாடி பார்க்கும்போது மறந்துடும். ஸோ ரெண்டாக பிரித்து தரேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 20 இருக்குது, செகண்ட் வீடியோவில் ஒரு 30 பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா திட்டமுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் திட்டம் இயற்கை திட்டம். இது 2022 போடப்பட்டது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை சொல்லித்தரது. காய்கறி தோட்டம் அமைக்கிறது, மழைநீர் சேகரிப்பு, திடக்கழிவு மேலாண்மை, நெகிழி அகற்றுதல் போன்றவை. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையும் உலக வனவிலங்கு நிதி நிறுவனமும். இந்த திட்டம் யார் நல்லா செய்கிறாங்கன்றதை பொறுத்து 5 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதில் 25 மாணவர்களுக்கு விருது வழங்குறது. செகண்ட் ஒன் மண்ணுயிர் காப்போம் திட்டம். இது 2024 பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டம். இது மண் வளத்தை அதிகரிக்கும் அந்த நோக்கத்தில் செயல்படுறது. இந்த திட்டம் மூலம் 2 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்ற நோக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு அகல் விளக்கு திட்டம். இதுவும் 2024 அரசு பள்ளி மாணவிகளுக்கான திட்டம். இது 9லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு உடல் ரீதியோ மன ரீதியோ இல்லை ரோட்டில் ஏதாவது பிரச்சனையோ எந்த இடையூறுமே இல்லாமல் அவங்க பள்ளிக்கு போகணும். இதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் குழு ஒன்று அமைக்கப்படும். இதுக்கு மொத்தம் 50 லட்ச ரூபா செலவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் உருப்படியான திட்டம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மணற்கேணி செயலி. இது எப்போ வந்திருக்கு? 2023. இது ஒரு ஆப்பு. செயலினாலே ஆப்பு தானே. பள்ளி மாணவிகளுக்கான கல்வி செயலியாம். 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வழியிலையுமே எல்லா பாடங்களுமே இருக்குது. மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 27,000 பாடங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு திறனறி தேர்வு திட்டம். இது எப்போனா 2023. மேல்நிலை கல்விக்கு மாதம் ரூபாய் 1000 உயர்கல்விக்கு மாதம் 12,000 ரூபாயும் தரதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாடு நிறுவனம் தான் இதை நிறைவேற்றுகிறது. SST அப்படின்னா சிறிய கால திறன் பயிற்சி. தமிழ்நாடு SC STகளுக்கான புத்தொழில் நிதி திட்டம். இது 2022. இது SC ST மக்களுக்கு அரசு கடன் மூலமாகவோ முதலீடு மூலமாகவோ நிதி வழங்குறது. இதுக்காக 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு வழங்குறதுக்காக 330 நிறுவனங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்க்குறதுக்காக முதல் 5 மையத்திற்கு 7.5 கோடி அமல்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு 3ஆம் பாலினத்தவருக்கான ஓய்வூதிய திட்டம். 40 வயதுக்கு மேலே இருக்கணும், ஆதரவற்ற 3ஆம் பாலினமாக இருக்கணும். அவங்களுக்கு மாத ஊதியம் 1000 ரூபா. அடுத்து போலீஸ் அக்கா திட்டம். இது 2022. மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டம் கோவை காவல்துறையால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியம். எந்த மாநிலம்? கோவையில். இது ஒவ்வொரு காலேஜ்லேயும் காலேஜ் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை ஏதாவது நடக்குதா, அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை கண்காணிக்க ஒரு காலேஜ்லேயும் தனித்தனி போலீஸ் அக்கா இருப்பாங்க. என்ன தான் திட்டம் போட்டு பார்த்துக்கிட்டாலும் பாலியல் வன்கொடுமை நடக்க தான் செய்யுது. ஒன்றும் சொல்கிறதுக்குல. நெக்ஸ்ட்டு சிற்பி திட்டம் 2022. இது என்னென்னா நல்வழி மற்றும் சமூக விழிப்புணர்வுகள் வழங்குவது மாணவர்களுக்காக. தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. என்ன திட்டம்? சிற்பி திட்டம் சென்னை. கோவையில் என்ன பார்த்தோம்? போலீஸ் அக்கா திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக 100 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் மொத்தம் 5000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காவல் கிரேட் திட்டம். இது 2022. இது மதுரை காவல்துறை இதை நிறைவேற்றுறாங்க. புகார் கொடுக்க வரும் மக்களுக்கு நேர செலவினை தடுக்கும் திட்டம். 25 காவல் நிலையங்கள் இத்திட்டத்தின் கீழ் வரும். கிரேட் அப்படின்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு காவல் கரங்கள் திட்டம். இது 2021. அதிகமாகவே காவலர்களுக்கு போடப்பட்ட திட்டம் தான் நிறையா இருக்கும் போல். வயது முதியோர், பெண்கள், சிறுவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சாலையில் ஆதரவின்றி தவிப்பவர்களை மீட்டெடுக்கும் திட்டம். இது அரசு சாரா அமைப்பு உதவியுடன் செயல்படுகிறது. இதை பார்த்துக்கோங்க. அரசு சாராத அமைப்பு இது. நெக்ஸ்ட்டு முன்னேற்றம் 2021. தமிழ்நாட்டின் அனைத்து உள்கட்ட திட்டங்களை ஆராய்வது மற்றும் கண்காணிப்பதற்காக இந்த திட்டம். இதோட அஃபீஷியல் வெப்சைட் TN/EGA இந்த இணையத்தை வெளியிட்டிருக்கு. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆர்வமுள்ள தொழில் முனைவருக்கு கடன் வழங்குகிற திட்டம். 55 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும்.
இதுக்காக 1.5 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அயோத்தி தாசனார் குடியிருப்பு மேம்பாடு திட்டம், இது 2024. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளை உறுதி செய்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் திட்டம். 1000 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இதுக்காக 200 கோடி அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விழுதுகள் திட்டம், இது 2024. அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் உலகில் வெவ்வேறு இடத்துல பணியாற்றுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரே குடைக்குள் கொண்டு வருவது இத்திட்டத்தின் நோக்கம். அதாவது நம்ம நாட்டிலே அவங்கள வேலை செய்ய வைக்கிறது. இது கொஞ்சம் பெட்டரான திட்டம் தான். இவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அதாவது எனக்கு எதுவுமே தெரில. எக்ஸாமுன்னு வரும்போது தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்துட்ருக்கோம். அப்படி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, இது 2023. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இதை நிறைவேற்றுகிறது. நோக்கம் தன் சுத்தம், வளாக சுத்தம், நெகிழி பயன்பாட்டை குறைத்தல் போன்ற நடவடிக்கை. நெக்ஸ்ட்டு நீயே உனக்கு ராஜா திட்டம், இது 2023. கைவினை தொழில் பயிற்சி வழங்குதல், இதுக்காக ரூபாய் 12,500 உதவித்தொகையும் வழங்கப்படும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் இதை நடத்துகிறது. தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டம் 2023. காச நோயாளிகளுக்கு மாதம் ரூபாய் 500 வழங்குறது. நிசை போஷான் திட்டம், இது மத்திய அரசின் கீழ் வழங்கப்படுது. நம்மளுக்கு தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம். இதோட நோக்கம் 2025க்குள்ளே டிபி இல்லா தமிழ்நாடு. டிபி அப்படின்றது ஒரு நோய், அது இருக்கக்கூடாது அப்படின்றது இதோட நோக்கம். நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம், இது 2021. சாலை விபத்தில் உயிரிழப்புகளை தடுத்தல். சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேர அவசர சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும். இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள் என்னென்னு பாருங்கள். ஜிஹெச் 201, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 408 செயல்படுது. ஒரு நபருக்கு 1 லட்ச ரூபா வர வரம்பில் அவங்க செலவை பார்த்துக்கிடுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை சிகிச்சை வகைகள் அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படின்னா 81 சிகிச்சை வகைகள். இந்த திட்டம் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ அவ்வளோதான். இதில் 20 பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் 30 35 இருந்துச்சு. நான் கண்டிப்பாக போட்டுறேன் எக்ஸாமுக்குள்ளே, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸு கேட்டிருந்தீங்க. அதை ஒன்லைனர் மாதிரி ஒரு 500 வரை எடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் எக்ஸாமுக்குள்ளேயே போட்டுறேன். அப்பப்போ டெஸ்ட்டு போட்டாலுமே அதையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.